ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு கற்றல் களஞ்சியம் சேனல். 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் முழு ஆண்டு தேர்வு 2025ஆம் ஆண்டுக்கான மிகவும் முக்கியமான வினாக்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் எல்லா முக்கியமான வினாக்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அலகு 1, ஐரோப்பியர்களின் வருகை. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 10 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 கொடுத்துருக்காங்க. பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆவண காப்பகங்கள் பற்றி சிறு குறிப்பு தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் நாணயங்களின் முக்கியத்துவம் பற்றி எழுதுக. தேர்டு கொஸ்டின் இளவரசர் ஹென்றி மாலுமி ஹென்றி என ஏன் அழைக்கப்படுகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நிச்சயம் இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின் இந்தியாவில் இருந்த ஆங்கிலேயர்களின் வர்த்தக மையங்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நவீன இந்தியாவின் வரலாற்று ஆதாரங்கள் பற்றி குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வரக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. அலகு 2 வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கம் 27 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருட்டறை துயர சம்பவம் பற்றி குறிப்பு தருக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பக்சர் போருக்கான காரணங்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் முதல் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணங்கள் யாவை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th கொஸ்டின் துணைப்படை திட்டத்தில் கையெழுத்திட்ட நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கொடுத்துருக்காங்க, விரிவான விடையளி. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2ஆம் கர்நாடக போர் குறித்து ஒரு கட்டுரை எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பிரிட்டிஷ் ஆட்சியை விரிவுபடுத்த டல்ஹவுசி பிரபு கொண்டு வந்த கொள்கையை பற்றி விவரி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் வெல்லஸ்லி பிரபு எவ்வாறு ஆங்கிலேய ஆதிக்கத்தை இந்தியாவில் விரிவுபடுத்தினார். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த லெசன்ல இந்த 3 கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துடும். ஸோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. அலகு 3 கிராம சமூகமும் வாழ்க்கை முறையும். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 38 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிரந்தர நிலவரி திட்டத்தின் சிறப்பு கூறுகள் ஏதேனும் 2 குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ரயத்துவாரி முறையின் சிறப்பு கூறுகள் யாவை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் மகள்வாரி முறையின் விளைவுகளை கூறுக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் சம்பரான் சத்தியாகிரகத்தில் மகாத்மா காந்தியின் பங்கினை குறிப்பிடுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிலையான நிலவரி திட்டத்தின் நிறை குறைகளை விவாதிக்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஆங்கிலேயர்களின் நிலவரி திட்டங்கள் இந்திய விவசாயிகள் மீது ஏற்படுத்திய தாக்கங்கள் என்ன. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. அலகு 4 மக்களின் புரட்சி. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 52 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாளையக்காரர்கள் என்பவர் யார், சிலரின் பெயரை கூறுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பாளையக்கார புரட்சியில் வேலு நாச்சியாரின் பங்கு என்ன. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின்
வேலூர் கழகத்தின் விளைவுகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th கொஸ்டின் 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான உடனடி காரணம் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3rd கொஸ்டின் 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணங்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th கொஸ்டின் 1857ஆம் ஆண்டு புரட்சியின் தோல்விக்கான காரணங்களை எழுதுக. இந்த 2 கொஸ்டின் நிச்சயமா ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. அலகு 5 இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 64 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்கள் விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 3rd கொஸ்டின் நாலந்தா பல்கலைக்கழகம் பற்றி உங்களுக்கு தெரிவது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th கொஸ்டின் இடைக்கால இந்தியாவில் இஸ்லாமிய கல்வியின் சாராம்சத்தை சுட்டிக்காட்டும். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் காந்தியடிகளின் வார்தா கல்வி திட்டம் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 கீழ்கண்டவற்றிற்கு ஒரு பத்தி அளவில் விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 2nd கொஸ்டின் மெக்கலேயின் புகழ்பெற்ற அறிக்கை பற்றி சுருக்கமாக எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th கொஸ்டின் கோத்தாரி கல்வி குழுவின் முக்கியமான பரிந்துரைகளை சுட்டி காட்டுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 6 இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 76 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களை விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 2nd கொஸ்டின் செல்வ சுரண்டல் கோட்பாடு பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th கொஸ்டின் இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் தொழில்மயம் அழிதல் என்றால் என்ன? அடிக்கடி கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2nd கொஸ்டின் தோட்ட தொழில்கள் பற்றி விரிவாக எழுதுக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3rd கொஸ்டின் 1991ஆம் ஆண்டு சீர்திருத்தங்களுக்கு பிறகு தொழில்துறையின் வளர்ச்சியை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 7 ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 86 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களை விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 1st கொஸ்டின் நகர்ப்புற பகுதி என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2nd கொஸ்டின் மலை பிரதேசங்கள் காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியில் தனித்துவமான அம்சமாக இருந்தது ஏன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3rd கொஸ்டின் மாகாண நகரங்கள் 3இன் பெயர்களை குறிப்பிடுக. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் ராணுவ குடியிருப்பு நகரங்கள் பற்றி சிறு குறிப்பு எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 1st கொஸ்டின் காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியை பற்றி விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2nd கொஸ்டின் மதராஸின் தோற்றம் மற்றும் வளர்ச்சியை பற்றி எடுத்துரைக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 8 காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 97 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 1st கொஸ்டின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக போராடிய முக்கிய தலைவர்களின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2nd கொஸ்டின் சமூக தீமைகளில் சிலவற்றை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான பெண்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் சதி பற்றி ஒரு குறிப்பு வரைக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துரும். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 1st கொஸ்டின்
சுதந்திர போராட்டத்தில் பெண்களின் பங்கினை கண்டறியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், சமூக தீமைகளை ஒழிப்பதில் சமூக சீர்திருத்தவாதிகளின் பங்களிப்பை விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், நிச்சயம் எக்ஸாம் வந்துடும். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. அழகு 1 பாறை மற்றும் மண். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 109 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 காரணம் கூற கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீர்த்தேக்க படுகைகளில் ரசாயன படிவுப்பாறைகள் காணப்படுகின்றன. செகண்ட் கொஸ்டின், தீப்பாறைகள் எரிமலை பகுதிகளில் காணப்படுகிறது. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 வேறுபடுத்துக. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உருமாறிய பாறைகள் மற்றும் படிவு பாறைகள். செகண்ட் கொஸ்டின், மண்வள பாதுகாப்பு மற்றும் மண் அரிப்பு. இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இதையும் ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 9 சுருக்கமாக விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தீப்பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், பாறைகள் வரையறை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின், மண்ணின் வகைகளை கூறுக. ஃபிஃப்த் கொஸ்டின், மண்வள பாதுகாப்பு என்றால் என்ன. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். சோ எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நான் மார்க் பண்ணிக்கிற எல்லா கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 10 விரிவான விடையலி. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மண் உருவாக்க செயல்முறைகள் பற்றி விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், பாறைகளை வகைப்படுத்தி விவரிக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், மண்ணினை வகைப்படுத்தி விவரிக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த 3 கொஸ்டின் நிச்சயமா கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அழகு 2 வானிலை மற்றும் காலநிலை. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 120 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 சுருக்கமாக விடையலி. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலநிலை வரையறை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின், வளிமண்டல காற்றழுத்தம் என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின், சிறு குறிப்பு தருக கோல் மற்றும் நிரந்தர காற்று. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், சம அளவு கோடுகள் ஐசோலைன்ஸ் என்றால் என்ன. நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 வேறுபடுத்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காலநிலை மற்றும் வானிலை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், கோல் காற்று மற்றும் பருவகால காற்றுகள். இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 காரணம் கூற கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், உயரம் அதிகரிக்கும் பொழுது வெப்பம் குறைகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், மலை ஏறுபவர்கள் உயர்ந்த சிகரங்களுக்கு செல்லும் போது ஆக்சிஜன் சிலிண்டர்களை எடுத்து செல்கின்றனர். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 விரிவான விடையலி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வெப்பநிலை எவ்வாறு அளவிடப்படுகிறது. செகண்ட் கொஸ்டின், காற்றையும் அதன் வகைகளை பற்றியும் விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அழகு 3 நீரியல் சுழற்சி. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கம் 130 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 சுருக்கமாக விடையலி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீர்கொள் பரப்பு பற்றி குறிப்பு வரைக. செகண்ட் கொஸ்டின், நீர் சுழற்சி வரையறை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், மேல்மட்ட நீர் வழிந்தோடல் குறிப்பு வரைக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 காரணம் கூற கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், துருவ பகுதிகளிலும் மலை பகுதிகளிலும் பனிப்பொழிவு பொதுவாக நிகழ்வாக உள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 விரிவான விடையலி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீர் சுழற்சியின் பல்வேறு படிநிலைகளை படத்துடன் விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், நீர் வழிந்தோடல் மற்றும் அதன் வகைகளை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. அழகு 4 இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
பக்கம் 141 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 சுருக்கமாக விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இடம்பெயர்தல் வரையறு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் கிராமப்புறத்தில் இருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வதற்கான முக்கிய காரணங்கள் யாவை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் இடம்பெயர்வுக்கான இழுக்காரணிகளில் ஏதேனும் இரண்டினை குறிப்பிடுக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் நகரமயமாக்கம் என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட 4 பெருநகரங்களை பட்டியலிடுக. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ இந்த 5 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இடம்பெயர்தலுக்கான பல்வேறு காரணங்களை விரிவாக விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் நகரமயமாக்கலினால் ஏற்படும் சவால்களை ஆராயுக. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாம் ஒரு கொஸ்டின் வந்துரும். சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சுங்க. அலகு 5 இடர்கள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 153 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 சுருக்கமாக விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இடர் வரையறு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இடரின் முக்கிய வகைகள் யாவை, இதுவும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் அபாயகர கழிவுகள் பற்றி குறிப்பு எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் வறட்சியின் வகைகளை குறிப்பிடுக, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின் மலையடிவார பகுதிகளில் நாம் ஏன் குடியிருப்புகளை அமைக்க கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 வேறுபடுத்துக கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இடர் மற்றும் பேரிடர், செகண்ட் கொஸ்டின் இயற்கை இடர்கள் மற்றும் மனிதனால் உருவாக்கப்படும் இடர்கள், தேர்ட் கொஸ்டின் வெள்ளப்பெருக்கு மற்றும் வறட்சி, ஃபோர்த் கொஸ்டின் நில அதிர்வு மற்றும் சுனாமி. இந்த 4மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 4யுமே திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. சோ இந்த 4 கொஸ்டினுமே நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 விரிவான விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் காற்று மாசுபடுதலை பற்றி ஒரு கட்டுரை வரைக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் நிலச்சரிவிற்கான காரணங்கள் குறித்து விரிவான விளக்கம் தருக. ஃபோர்த் கொஸ்டின் நீர் மாசுபாட்டால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விரிவாக விவாதிக்க. இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்பேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. எந்த கொஸ்டினும் அவாய்ட் பண்ண முடியாது. சோ இந்த லெசன்ல இருக்கிற எல்லா கொஸ்டினும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா 1 or 2 5 மார்க்ஸ் உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். சோ இந்த லெசனை நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 6 தொழிலகங்கள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 163 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 வேறுபடுத்த கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இரண்டாம் நிலை பொருளாதார செயல்பாடு மற்றும் மூன்றாம் நிலை பொருளாதார செயல்பாடு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் மற்றும் கடல்வளம் சார்ந்த தொழிலகங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கொடுத்திருக்காங்க சுருக்கமாக விடையெளி. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தொழிற்சாலை வரையறு, செகண்ட் கொஸ்டின் பொருளாதார நடவடிக்கை என்றால் என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் முக்கிய பொருளாதார நடவடிக்கைகளின் பெயர்களை எழுதுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் தொழிலக அமைவிடத்திற்கு காரணமான காரணிகளை குறிப்பிடுக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் பின்வருவனவற்றிற்கு சிறு குறிப்பு தருக, பெரிய அளவிலான தொழிலகங்கள் சிறிய அளவிலான தொழிலகங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 விரிவான விடையெளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மூலப்பொருட்களின் அடிப்படையில் தொழிலகங்களை வகைப்படுத்தி விளக்குக, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் தொழில் அமைவிடத்தை நிர்ணயிக்கும் புவியியல் காரணிகளை விளக்குக, இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். இந்த 2 கொஸ்டின் நிச்சயமா ஒரு எக்ஸாம் வந்துடும். சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 7 கண்டங்களை ஆராய்தல், ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் அண்டார்டிகா. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பக்கம் 183 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 சுருக்கமாக விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆப்பிரிக்கா தாய்க்கண்டம் என அழைக்கப்படுவது ஏன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் ஆப்பிரிக்காவின் முக்கியமான ஆறுகள் யாவை? தேர்ட் கொஸ்டின் ஆஸ்திரேலியாவின் நிலத்தோற்ற பிரிவுகள் யாவை? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நடவடிக்கைகள் ஏதேனும் 4 குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 வேறுபடுத்துக. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாஹேல் மற்றும் சகாரா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பெரிய பவளத்திட்டு மற்றும் ஆர்டிசியன் வடிநிலம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 காரணம் கூறு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எகிப்து நைல் நதியின் நன்கொடை என அழைக்கப்படுகிறது ஏன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துடும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் வெப்ப பாலைவனங்கள் கண்டங்களின் மேற்கு விளிம்புகளில் அமைந்துள்ளன. இதுவும் பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 8 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் அண்டார்டிகா கண்டத்தின் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் பற்றி விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் ஆப்பிரிக்காவின் இயற்கை பிரிவுகளை எழுதி அவற்றில் ஏதேனும் ஒன்றினை விளக்கம். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாம் ஒரு கொஸ்டின் வந்துடும். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 8 புவிப்படங்களை கற்றறிதல். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 197 எடுத்துக்கங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 சுருக்கமாக விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புவிப்பட அளவை வரையறு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இயற்கை அமைப்பு புவிப்படம் என்றால் என்ன? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் இடைநிலை திசைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் காணி புவிப்படங்களின் பயன்கள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், எக்ஸாம் வர வாய்ப்புள்ள ஒரு கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 வேறுபடுத்துக கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பெரிய அளவை மற்றும் சிறிய அளவை புவிப்படங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் புவிக்கோள மாதிரி மற்றும் புவிப்படம். நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துருங்க. ஸோ இது நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பல்வேறு புவிப்பட அளவைகளை விரிவாக விளக்குக. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் காணி புவிப்படங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவத்தை விவரி. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த ரெண்டு கொஸ்டின்ல இருந்து நிச்சயமா கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 1 மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது? இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 209 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 6 கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகளை விடையளி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளின் பெயர்களை எழுதுக. செகண்ட் கொஸ்டின் மாநில சட்டமன்ற பேரவை உறுப்பினராவதற்கு உள்ள தகுதிகள் யாவை? தேர்ட் கொஸ்டின் முதலமைச்சர் எவ்வாறு நியமிக்கப்படுகிறார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின் மாநில அமைச்சரவை குழு எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? இந்த லெசன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். எல்லா கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்னு விட்டு நம்ம படிக்க முடியாது. சோ இந்த 4 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி. செகண்ட் கொஸ்டின் மாநில மன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி. தேர்ட் கொஸ்டின் உயர் நீதிமன்றத்தின் அதிகாரங்களையும் பணிகளையும் எழுது. இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனா ரெண்டாவது கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க. சோ இந்த 3 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. ஏன்னா லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன், எந்த கொஸ்டின் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. சோ எல்லா கொஸ்டினும் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 2 குடிமக்களும் குடியுரிமையும். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 215 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகளை விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் குடியுரிமையின் வகைகளை குறிப்பிடுக. செகண்ட் கொஸ்டின் ஓர் இந்திய குடிமகன் நமது நாட்டில் அனுபவிக்கும் உரிமைகள் யாவை? தேர்ட் கொஸ்டின் நற்குடிமகனின் 3 பண்புகளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் 1955ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் பற்றி நீவிர் அறிவது யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 விரிவான விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் தான் இருக்கு. ஒருவருக்கு எதன் அடிப்படையில் இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்படுகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 3 சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 223 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகளை விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சமய சார்பின்மை என்பது எதனை குறிக்கிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் சமய சார்பின்மையின் நோக்கங்களை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் சமய சார்பற்ற நாட்டின் சிறப்பு பண்பு கூறுகள் யாவை? அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th கொஸ்டின் சமய சார்பின்மை தொடர்பான இந்திய அரசியலமைப்பு பிரிவுகள் 3 குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் இந்தியா போன்ற நாட்டிற்கு சமய சார்பின்மை அவசியம் நிரூபிக்கவும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 4 மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 233 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 கீழ்காணும் வினாக்களுக்கு ஓரிரு வார்த்தைகள் விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனித உரிமைகள் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் 45வது சட்டப்பிரிவு எதனை அறிவுறுத்துகிறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th கொஸ்டின் கல்வி உரிமை சட்டம் பற்றி எழுதுக. இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்ம எக்ஸாம் வந்துடும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் பெண்களின் நலனை பாதுகாப்பதற்காக நிறைவேற்றப்பட்ட 3 சட்டங்களை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் மனித உரிமைகளின் 5 முதன்மை பிரிவுகளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மனித உரிமைகள் மற்றும் வாழ்வியல் உரிமைகளை வேறுபடுத்துக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக அரசு மேற்கொண்டுள்ள சில நடவடிக்கைகள் யாவை? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்முடைய எக்ஸாமுக்கு வந்துடும். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 5 சாலை பாதுகாப்பு விதிகள் மற்றும் நெறிமுறைகள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 247 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்கள் விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாலை பாதுகாப்பினை நீவிர் எவ்வாறு உறுதி செய்வாய்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் சாலை பாதுகாப்பு நமக்கு ஏன் முக்கியமானது? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th கொஸ்டின் போக்குவரத்து சமிக்ஞைகளின் விலங்குகளின் படம் வரைந்து அதன் பொருளை குறிப்பிடுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th கொஸ்டின் சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிப்பதன் நோக்கம் யாது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7th கொஸ்டின் ஏதேனும் 4 சாலை விதிகளை எழுதுக. 8th கொஸ்டின் மது அருந்துதல் வாகன ஓட்டுதலை எவ்வாறு பாதிக்கின்றது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையில கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாலை விபத்துகளுக்கான காரணங்களை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் சாலை விபத்துகள் நடைபெறாமல் தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த 2 கொஸ்டின் நிச்சயமாக நம்ம எக்ஸாம் வந்துடும். சோ இந்த 2 கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. அலகு 6 பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை. இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 257 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேசிய பாதுகாப்பு மிக அவசியமானது ஏன்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றிற்கு விரிவாக்கம் தருக. SFF ICG BSF NCC. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5th கொஸ்டின் இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கொள்கைகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6th கொஸ்டின் சார்க் உறுப்பு நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக. நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துருங்க. சோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்
இந்திய ராணுவ படையின் அமைப்பு மற்றும் நிர்வாகத்தினை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், பஞ்சசீலத்தின் 5 கொள்கைகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கன்ஃபார்ம் நம்ம எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 7 நீதித்துறை. இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 269 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீதித்துறை அமைப்பு நமக்கு ஏன் தேவைப்படுகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், சட்டம் நீதித்துறை வேறுபடுத்துக. நிச்சயமா எக்ஸாம் வந்துருங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், மக்கள் நீதிமன்றம் பற்றி குறிப்பு எழுதுக. ஃபிஃப்த் கொஸ்டின், நடமாடும் நீதிமன்றங்களின் நன்மைகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடையளி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், உரிமையியல் சட்டம் குற்றவியல் சட்டம் வேறுபடுத்துக. தேர்ட் கொஸ்டின், உச்ச நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளை விவரி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. அலகு 1 பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கம் 281 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 கீழ்கண்ட வினாக்களுக்கு குறுகிய விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பண்டமாற்று முறை என்றால் என்ன. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், அண்மை கால பணத்தின் வடிவங்கள் யாவை. தேர்ட் கொஸ்டின், மின் வங்கி மற்றும் மின் பணம் சிறுகுறிப்பு வரைக. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், சேமிப்பு மற்றும் முதலீடு என்றால் என்ன. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், கருப்பு பணம் என்பதன் பொருள் என்ன. செவன்த் கொஸ்டின், பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் யாவை. இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். எல்லா கொஸ்டின் திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ எந்த கொஸ்டின் நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ எல்லா கொஸ்டினும் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 8 விரிவான விடையளி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பண்டமாட்டு முறையில் உள்ள தீமைகள் யாவை. செகண்ட் கொஸ்டின், பணத்தின் பரிணாம வளர்ச்சி பற்றி எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நிச்சயமா எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், பணத்தின் பணிகள் யாவை அவற்றை விளக்குக. ஃபிஃப்த் கொஸ்டின், சேமிப்பு மற்றும் முதலீடுகளுக்கும் உள்ளே வேறுபாடுகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகள் யாவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சிங்க. இந்த லெசன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். அதனால தான் பாத்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே குறிச்சு வச்சிருக்கேன். ஸோ எந்த கொஸ்டின் நீங்க அவாய்ட் பண்ணாம எல்லா கொஸ்டினும் படிச்சாக்கா 1 or 2 5 மார்க்ஸ் வந்துடும். அதே போல 2 மார்க்ஸும் பாத்தீங்கன்னா 1 or 2 மார்க்ஸ் வந்துடும். ஸோ இதில் நீங்க எதையுமே மிஸ் பண்ணாம அவசியம் படிச்சிங்க. அலகு 2 பொது மற்றும் தனியார் துறைகள். இந்த பாடத்துல என்னென்ன முக்கியமான வினாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கம் 295 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையளிக்கும் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொதுத்துறைகள் குறித்து சிறுகுறிப்பு எழுதுக. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், பொதுத்துறையின் நோக்கங்களை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், பொதுத்துறைகளின் 3 உறுப்புகள் யாவை. ஃபிஃப்த் கொஸ்டின், சமூக பொருளாதார மேம்பாட்டை அளவிடும் சில குறியீடுகளின் பெயர்களை கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், தனியார் துறை குறித்து சிறுகுறிப்பு எழுதுக. செவன்த் கொஸ்டின், தனியார் துறை நிறுவனங்களில் ஏதேனும் 3 கூறுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது நீங்கள் அவசியம் படிச்சிங்க. இந்த லெசனே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ அதனால தான் அதிகப்படியான கொஸ்டின் குறித்து கொடுத்துருக்கேன். இந்த எல்லா கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கொஸ்டினுமே ஒன்று மாற்றி ஒன்று ஒரு சில கொஸ்டின் பேப்பர் வந்துட்டே இருக்கு. ஸோ நீங்கள் எல்லா கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 7 விரிவான விடை தருக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், சமூக பொருளாதார மேம்பாட்டினை அளவிடும் குறியீடுகள் ஏதேனும் 5 பற்றி விளக்குக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், பொதுத்துறையின் முக்கியத்துவம் யாது. ஃபிஃப்த் கொஸ்டின், பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதை நீங்க அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், தனியார் துறையின் பணிகளை பற்றி எழுதுக. இதுவும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கறாங்க. ஸோ இதையும் நீங்க அவசியம் படிச்சிங்க. முழு ஆண்டு தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கிற இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படித்தா போதும். எக்ஸாமில் வரக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ் அப்படின்னு படிக்காதீங்க. எல்லா 1 மார்க்ஸையும் படிங்க. அப்போதான் 1 மார்க் செக்ஷனில் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்.
இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.